எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு என்ன பாடம் கத்துக்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, போன கிளாஸ்ல நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன்றத ஒரு ரீகேப் மாரி மறுபடியும் சொல்லி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். நம்ம போன கிளாஸ்ல என்ன படிச்சோம் அப்படின்னா, உயிரெழுத்து அதாவது சொர் அது படிச்சோம். இல்லவா? அந்த சொர் அப்படின்னா என்ன? உயிரெழுத்து தமிழ்ல. அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன? அதாவது தமிழ்ல வர்ற உயிரெழுத்து மாதிரி ஹிந்தியில இருக்காது சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த ஹிந்தியில இருக்காதுன்னு சொல்லும்போது அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதாவது உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்பு தான் முதல்ல இதுக்கு தேவை. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு கரெக்டா இருந்தாதான் நமக்கு அந்த வார்த்தைகள் தெளிவா இருக்கும். அப்ப நம்ம அந்த உச்சரிப்பு முதல்ல கத்துக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இன்னொரு தடவை சொல்லணுமா? அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன, அது ஒரு பாட்டு மாதிரியே கூட ஆயிடும். சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லும்பா அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க கூட கத்துக்கலாம். இல்ல வேண்டாம் எனக்கு தனித்தனியா சொல்லலாம்னா தனித்தனியா சொல்லலாம். இது உயிரெழுத்து. அடுத்தது என்ன கத்து கொடுத்தேன்? மெய்யெழுத்து. மெய்யெழுத்துன்னா வெஞ்சன். ஹிந்தியில வெஞ்சன் அப்படின்னா மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்துல நமக்கு தமிழ்ல உங்க 4-5 தான். கச்சட தப்பா எரல வா அப்படி வருது உங்களுக்கு. ஆனா இந்திய பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு கா 4 கா வரும், சா 4 வரும், டா 4 வரும், தா 4 வரும், பா 4 வரும். இப்படி ஒன்னொன்னுக்கும் 4 வார்த்தை இது இருக்கும் எழுத்துக்கள். அதை உச்சரிக்கிற விதத்தையும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். க க க க ஞ. அடுத்தது ச சா ஜ ஜா ஞ. மூணாவது லைனு ட ட ட ட நா. நா அப்படின்றது 3 சுழி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த உச்சரிப்பை உங்களுக்கு கவனிச்சு கேட்டீங்கன்னா கரெக்டா புரியும். அதே மாதிரி 4வது லைனு தா. தா வரிசையில எப்படி சொல்லணும்னா த த த த ந. இது 2 சுழினா. புரியுதுங்களா? அடுத்தது ப ப ப பா மா. அதாவது ப ப ப பா மா. அடுத்தது லைனு ய ர ல வ. ஷ ஷ ச ஹ. இக்ஷ இத்ர ஞ. இது ஸ்ரா வரணும். அது எல்லாத்துலயும் வராதுன்னா அது கொடுக்கல. ஓகேங்களா? ஸ்ராவும் வரும். இப்ப நீங்க இதை கூட ஒரு பாட்டாவும் பாடலாம். கக்க ககன சச்ச ஜஜன டட்ட டடன தத்த ததன பப்ப பபம எரலவ ஷா ஷா சாக ஷத்ர ஞஸ்ர. இப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம போன கிளாஸ்ல படிச்சதை மறுபடியும் ரீகேப் மாதிரி புரிஞ்சுக்கிச்சு. இப்போ இன்னைக்கு என்ன நான் எடுக்க போறேன்னா அடுத்தது. அப்போ உயிரெழுத்து படிச்சோம், மெய்யெழுத்து படிச்சோம். அது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். உயிர்மெய் எழுத்து. 2 சேர்ந்தா என்ன வரும்? உயிர்மெய் எழுத்து. இப்போ தமிழ்ல உயிர்மெய் எழுத்துனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கா கா கி கி கூ கூ. ஓகேங்களா? அப்போ அந்த உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து எழுதுற விதம் தமிழ்ல உங்களுக்கு தெரியும். அதே ஹிந்தியில எப்படி எழுதணும்? ஹிந்திக்கும் ஒரு மெத்தட் இருக்கணும்ல. அது அப்பதானே உங்களுக்கு வரும். இப்ப நம்ம க பிளஸ் ஆ. இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு அந்த ஆவுக்கு உண்டான ஒரு இது கிடையாது. அது தனி தத்துவம் இல்லாதனால கான்னா கா தான். அதுக்கு ஆவுக்கு எதுக்குமே இது கிடையாது, சேரவது. அந்த ஆவும் காவும் சேராது. ஆ தனியா இருக்கும், கா தனியா இருக்கும். இப்ப இதுக்கு எதுவுமே சிம்பிள், அதாவது சிம்பிள் சொன்னா அதுக்கு ஒரு
எழுத்து வடிவம். அந்த வடிவம் பார்த்து தான் நம்ம இது என்ன இதுன்னு சொல்ல முடியும். அப்போ இதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்தது க பிளஸ் ஆ. இப்ப இந்த ஆ உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிப்புக்கு நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுதுனா பெருசு பெருசா போயிடும்ல. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு அந்த ஆல இருக்கக்கூடிய தொணக்கால் இருக்குல்ல, அதாவது ஆ பக்கத்துல ஒரு கோடு மணி இருக்குல்ல, கோடுன்றது மாத்திரான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாத்திரான்னு சொல்ல வரலன்னா கோடு, அதாவது துணைக்கால். ஓகேங்களா? துணைக்கால்னு சொல்லிக்கலாம் அல்லது மாத்திரான்னு சொல்லலாம். இந்த மாத்திரா வந்து ஆ மாத்திராவை என்ன பண்ணணும்னா இந்த கா பக்கத்துல போட்டா போதும். அந்த கோடு ஒண்டி போட்டா போதும். அதை போய் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டுல அந்த மாதிரி இந்த ஆல உள்ள ஆவை கட் பண்ணிட்டு ஆ அந்த உச்சரிப்பை ஒண்டி நீங்க அது கூட போட்டுக்கலாம். இப்போ கா எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கா அந்த ஆவுடைய உச்சரிப்புக்கு என்ன கொடுத்துருக்கோம்? மாத்திரா பக்கத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து இல்லைன்னா துணைக்கால் கூட சொல்லிக்குங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு மாத்திரா எல்லாம் வராது. அதனோட கால் மாத்திரை அரை மாத்திரை அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். முதல்ல நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து தொணக்கால். அந்த கா பக்கத்துல ஒரு தொணக்கால். தொணக்கால்னா ஒரு கோடு, சின்ன கோடு. அந்த கோடு போட்டானா அதுக்கு பேரு ஆ மாத்திரா. ஓகேங்களா? இப்போ க க வந்துச்சா? அடுத்தது கா பிளஸ் இ. இப்போ அது ஈக்கு வந்து என்ன பண்ணணும்? முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, நம்முடைய இடது கை, அதாவது நம்ம இப்படி உட்கார்ந்துட்டா இடது கை எங்க இருக்கு? அந்த இடது கை பக்கமாக போடக்கூடிய வள்ளி. அந்த வள்ளி தான் ஈ மாத்திரா. ஈன்றது சின்ன மாத்திரா. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இடது கை தான் கொண்டு வரணும். இந்த மெத்தடை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீ, அடுத்தது வலது பக்கத்துக்கு கீ. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது கீ, இந்த பக்கம் வலது பக்கம் கீ. அப்போ கா பிளஸ் இ கீ, கா பிளஸ் இ கீ. இது ரெண்டும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஊக்கு வரணும். கா பிளஸ் ஊ, கூ. ஓகேவா? அந்த கூக்கு என்ன மாத்திரா அப்படின்னு சொன்னா, அந்த ஊ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஊல இருக்கக்கூடிய ரெண்டாவது வர்றத கீழே சுழிக்கணும். அது அடுத்த இதுல நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து ஒரு இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சிம்பிள்ன்றது தனியா உங்களுக்கு அடுத்த இதுல ஸ்லைட்ல காட்டுறேன். இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஊ பார்த்துட்டீங்க. ஊ வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த பக்கமா வரணும்னு சொல்லியிருக்கேன்? நம்ம பக்கம், அதாவது இடது பக்கமாக வரணும். அந்த ஊடைய கீழ்பகுதி இடது பக்கமா வரணும். அதுக்கப்புறம் ஊ, அந்த ஊக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்முடைய காவுக்கு கீழே சுழிக்கிற மாதிரி வைக்கணும், சுழிச்சு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி ருவுக்கு என்ன பண்ணணும்? வலது பக்கமாக திருப்பணும். இது நான் சொல்லும்போது கன்ஃபியூஷனா இருக்கும். நான் அடுத்தது காட்டும்போது உங்களுக்கு தெளிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ருக்கு என்ன வரணும்? கா பிளஸ் ரு கிரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கா பிளஸ் ஏ. இப்போ இதெல்லாம் வந்து கீ இதுக்கெல்லாம் கொடுத்துரும். ஏக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, காவுக்கு பக்கத்துல ஏ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஏயுடைய சின்ன கோடை தூக்கி மேலே போட்டுருக்கணும். எங்க கொம்பு மாதிரி. நம்ம ஐ படிக்கும்பா ஓ ஔ சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு கோடை மேலே தூக்கி போடணும். காக்கு மேலே போட்டா அது கேவா மாறிடும். நெக்ஸ்ட் கேக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ. ஏன்னா இது ஏக்கு வராது தமிழ்ல, இது ஹிந்தி. அப்போ ஏ ஐ போட்டுக்கிறோம். அப்போ அந்த ஏ ஐ போடும்போது அங்க என்ன வரணும்னா, நம்ம முதல்ல போட்ட ஒரு சின்ன கோடு மேல இருக்குல்ல கொம்பு, அந்த கொம்பு கூட இன்னொரு கொம்பு மேல போட்டுரு. ஏன்னா ஐக்கு ஒரு கொம்பு மேல இருக்குல்ல, அந்த கொம்போட பழைய கொம்பையும் சேர்த்து போட்டுக்குங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஓ, கா பிளஸ் ஓ கோ. அந்த கோவுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஆவுக்கு பக்கத்துல மாத்திரா போட்டோம் பார்த்தீங்களா? பக்கத்துல துணக்கால் போட்டா மாதிரி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய துணக்காலை போட்டு மேலே என்ன பண்ணணும்? ஒரு கொம்பு போட்டுக்கணும்.
இந்த ஓக்கு மேல ஒரு கொம்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கொம்பை தூக்கி கோவுக்கு போட்டுக்குங்க. புரிஞ்சுதுங்களா? ஆ, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது காப்ளெக்ஸ்ல அவ்வு வந்திருக்கா, கவு. கோக்கு அப்புறம் கவ்வு தான் வரும். ஓகேங்களா? அந்த கவ்வுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கோடும் மேல 2 கொம்பு போட்டுக்குங்க. மேல 2 கொம்பு போட்டுக்குங்க. அப்போ கவு. அதுக்கப்புறம் அடுத்தது கா பிளஸ் கம். இதுல ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. கா மேல ஒரு டாட்டை வச்சா தீர்ந்து போச்சு. அது ஒரு புள்ளி வச்சா அது உச்சரிப்பு. கம். அடுத்தது கா பிளஸ் அக, கஹ. கஹக்கு என்ன பண்ணும்? 2 டாட்டை இந்த பக்கம் சைடுல வச்சிருங்க. பாக்குறீங்கல்ல ஸ்லைட்ல? ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதா? அப்ப உச்சரிக்கும் எப்படி சொல்லணும்னா, க கா, கி கி, கு கு, கிரு, கே கை, கோ கௌ, கம் கஹ. ஏன்னா இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து நல்லா மனசுல பதிஞ்சாதான் நீங்க அடுத்தடுத்த கிளாஸுக்கு போகும்போது ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் சிரமமா இருக்கும், கேட்கறதுக்கும் சிரமமா இருக்கும், எழுதுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இந்த கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஓகேங்களா? இப்ப இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. க கா, கி கி, கு கு, கிரு, கே கை, கோ கௌ, கம் கஹ. இப்ப இந்த சிம்பிள் தனியா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு மறுபடியும் புரியும். இந்த ஒரே மெத்தேட தான் எல்லாத்துக்குமே, அதாவது க, ங, ச, ஜ, ட, த, ப, ய, ர, ல, வ, ஷ, ச, ஹ, அது மாதிரி லாஸ்ட் வரைக்கும். நான் தமிழ்ல சொன்னேன், ஆனா ஹிந்தில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கக்க ககன சச்ச ஜஜன. அப்ப அதை ஃபுல்லாவே நம்ம இந்த எழுத்து மூலமாக கத்துக்கலாம். நான் ஒண்ணுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க தான் அடுத்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுக்கணும். இப்ப நான் சிம்பிள் காட்டுறேன் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்லைடு தெரியுதுல? கொஞ்சம் பெருசாக்கணுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இவங்க இதுல எப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவுக்கு மாத்திரா முதல்ல ஒரு கோடு காட்டியிருக்காங்களா? ஈ மாத்திரா எப்படி காட்டியிருக்காங்க? லெஃப்ட், அதாவது இடது பக்கம் காட்டியிருக்காங்களா? அப்புறம் ஈ மாத்திரா வலது பக்கம் காட்டியிருக்காங்களா? அதுக்கப்புறம் ஊ மாத்திரா சுழிச்சு இடது பக்கமாக கொண்டு வந்திருக்காங்களா? அதுக்கப்புறம் ஊக்கு சுழிச்சு கீழே கொண்டு வந்திருக்காங்களா? இப்படி சுழிச்சா மாதிரி வரும். அடுத்தது ருக்கு வலது பக்கம். அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வலது பக்கம். இதுதான் சிம்பிள். அதுக்கப்புறம் ஏக்கு மேல ஒரே ஒரு கொம்பு, ஐக்கு மேல 2 கொம்பு. அதுக்கப்புறம் ஓவுக்கு என்ன பண்ணோம்? கீழே பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டு மேல ஒரு கொம்பு. அவ்வுக்கு ஒரு துணைக்கால் போட்டு மேல 2 கொம்பு. அம்முக்கு ஒரே ஒரு புள்ளி. அகாவுக்கு சைடு 2 புள்ளி. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க உங்களுடைய நோட்டு புக்கில், ஹோம்ஒர்க் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கில் எழுதினாலும் சரி, ஹோம்ஒர்க்கில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த சிம்பிளை கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தது முதல்ல நான் சொன்ன அந்த காக்காக்கி மெத்தட்லயே அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் கா, ரெண்டாவது கா, மூணாவது க, அதுக்கப்புறம் கா. இப்ப உச்சரிக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கா கா கி வருதுங்களா? கா கா கி கோகு, கிரு, கே கை, கோகௌ, கம் கஹ வருதா? அடுத்த காவும் கா கா கி வருதா? மூணாவது கா கா சொன்னா, அப்ப உச்சரிப்பு மாறுப. க கா, கி கி, கு கு, கிரு, கே கை, கோ கௌ, கம் கஹ. அந்த உச்சரிப்பு மாறிச்சுங்களா? அது மாதிரி அடுத்த காவும் அப்படிதான். கா கா, கி கி. நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் வாஸ்தவம். அதே மாதிரி சாவுலையும்
மூணாவது ஒரு ஜா வருது பார்த்தீங்களா, அது உச்சரிப்பு டக்குன்னு மாறும். சா சா சி சி சூ சூ சிறு சே சை சோ சௌ சம் சக. அதே ஜாவுல வரும்பொழுது ஜா ஜா ஜி ஜி ஜூ ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜக. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் வந்து அந்த உச்சரிப்பு உங்களுக்கு எங்க போனாலும் என்ன எதுக்கு இது கரெக்டா திருப்பி திருப்பி உங்களை உச்சரிக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த உச்சரிப்புனால உங்களுக்கு வேர்ட்ஸ் மாறும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. காவுலே 4 கா இருக்குங்களா, அந்த 4 காவுல 4 டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் இருக்கு. அப்ப அந்த 4 டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா, க கலம் அப்படின்னா பேனா, க கர்கோச் அப்படின்னா ரெண்டாவது கா, அதுக்கு கர்கோச்னா முயல். அடுத்த மூணாவது கா காய், காய்னா பசு, கா கடி, கடினா வாட்ச். இப்போ இந்த ஒரே கா தான் உங்களுக்கு 4 டிஃபரெண்ட் வார்த்தைகள் அதுல வருது இல்ல. அப்போ அந்த உச்சரிக்கும் போதுதான் நீங்க என்ன வார்த்தை உச்சரிக்கிறீங்கன்றது தெரியப்படும். அதனாலதான் இந்த உச்சரிப்பை நீங்க கவனமாக பார்த்துக்குங்க. நான் சொல்லி கொடுத்தா மாதிரி நீங்க உச்சரிங்க. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டு பாருங்க. அந்த க க க க ச ச ஜ ஜ அந்த உச்சரிக்கிறது என்னன்னு பார்த்து அதுக்குண்டான 1 2 3 4 அப்படி போட்டுக்குங்க. முதல் கா, ரெண்டாவது கா, மூணாவது கா, நாலாவது கா, முதல் சா, ரெண்டாவது சா, மூணாவது சா, நாலாவது சா, இப்படி நீங்க ஒரு லைனுக்கும் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங். நான் சொன்னது நான் மூணாவது கா சொன்னேன் அப்படி சொன்னா நான் பிடிச்சிப்போம் மூணாவது காவா, அப்ப க க கா கா காயா, ஓகே ஓகே. அப்போ நம்ம பேசுற விதத்திலேயே ஒரு அதே திருப்பி கானா கானா ரெண்டுக்குமே என்ன டிஃபரெண்ட் தெரியுமா? கானா அப்படின்னா சாப்பாடு, அதே கானா அப்படின்னா பாட்டு. அப்போ காதான் உச்சரிப்பு, ஆனா நம்ம சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்புல மாறுபடும். அப்ப அந்த உச்சரிப்பை நீங்க நல்லா கரெக்டா, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்பஷ்டமா உச்சரிக்க கத்துக்குங்க. ஓகேங்களா? இப்ப யாரா லாவா எல்லாத்தையுமே யா யா இ யூ 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 ஏ ஐ யோ யவ் எம் யஹ. புரியுதுங்களா? அப்ப அங்க உண்டான வார்த்தைகள் அங்க வரும்பொழுது அந்த உச்சரிப்பு தன்னால வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா முதல்ல ஒரே நாள்ல புரியாது. நம்ம எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டோன்னா முதல் நாளே எல்லாமே புரிஞ்சுக்குதா? நம்ம என்ன பண்றோம், ஹோம்ஒர்க் பண்றோம், வீட்டுல வந்து எழுதி எழுதி பாக்குறோம். இதுல வந்து சோம்பேறித்தனம் இல்லாம பண்ண வேண்டியது ஹோம்ஒர்க். எதுக்கு? இந்த 3 விஷயத்துக்கு. என்ன 3 விஷயம் சொல்லியிருக்கேன்? ஸ்வர், வெஞ்சன், பாரக்கடி. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இந்த 3ஐயும் பர்ஃபெக்டா நீங்க எழுத கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வார்த்தைகள் நான் எழுதும் பொழுது நீங்களே எழுத்து கூட்டி படிப்பீங்க. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இந்த 3க்கு இந்த 2 கிளாஸ்ல வர பாடங்களை நீங்க காலத்துக்கும், அதாவது நம்ம எப்படி எல்கேஜில போனா ஏபிசிடி கத்து கொடுத்து உங்களை லாஸ்ட் வரைக்கும் நம்ம சாகிற வரைக்கும் என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் அந்த ஏபிசிடி தான் இருக்கு. அப்ப அந்த ஏபிசிடி தான் உயிரே. அப்ப அந்த உயிரை நம்ம என்ன பண்ணோம், கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்ப இது 3த்தையும் நீங்க கரெக்டா பிடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு வர கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த போன கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணியாச்சு, ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ உள்ள கிளாஸை உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை வந்து முதல்ல உயிர் எழுதி மெய்யெழுத்தி எழுதி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுதி பார்த்துருப்பீங்க. அப்படி எழுதி பார்க்கலாம், மறுபடியும் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்ததை கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இந்த நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்து ரொம்ப சொல்லிட்டே இருந்தாலும் உங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா முதல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்த ஆவும் இதையும் எழுதிட்டு இப்ப பாரக்கடி இன்னைக்கு சொல்லி கொடுத்தத ஒன் பை ஒன்னா, அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க, அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ் வரும்பொழுது நான் அடுத்தது என்ன பண்ணணும், அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் கொண்டு வருவேன். அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிவகாமி பாடசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். நன்றி வணக்கம் சொல்லி தன்யவாத் அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன்.